அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 10 நாள் தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது. அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு நேரத்துல இவ்வளவு பேர் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கிறது சந்தோஷமா இருக்கு. வங்கட்டூர் கிராமத்து மக்கள், வேதில் முதிர்ந்த ஊர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நமது மூத்த சகோதரர் ஆசிரியர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். நம்ம ஊர்ல பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கரும்பு வெட்டும் போது கையிலையும் கொடுத்து அனுப்புவாங்க. கரும்பு வெட்டுறதுக்கு ஊதியமும் கொடுப்பாங்க, கையில கொஞ்சம் கரும்பும் கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல அதனாலதான் அதுக்கு ஒரு பேர் உண்டு, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி. இங்க என்னன்னா கரும்பும் ஃப்ரீ, அந்த கரும்பை சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய கூலி பன்மடங்கு அதுவும் ஃப்ரீ. கரும்பு என்பது என்ன? நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி முக்கியமாக 3 அங்கங்கள் சார்ந்தது. காலை தியானம், மாலை சுத்திகரிப்பு, பிரார்த்தனை காத்தால எழுந்தோம்னா நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி. அவ்வளவுதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பரபரப்பான உலகம். இப்ப கூட நேற்றுக்கு இன்னைக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பல இடங்கள்ல பார்த்தோம், 70-80 வயசு ஆகும் கூட போன் வச்சு ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பொழுது எப்படி போக்குறதுன்னு தெரியாம நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஈர்க்குது அப்படியே, எல்லாமே ஃப்ரீ, இல்ல கொஞ்சம் மினிமம் சார்ஜ் வந்துட்டே இருக்கு, எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மனிதனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்குதுன்னு எங்களுடைய மார்க்கத்துல நாங்க நம்புறோம், சொல்றோம். மனிதனுக்கே மட்டும் இருக்கக்கூடிய 2 அது பொக்கிஷமா பிரச்சனையான்றதை நீங்க தான் முடிவு பண்ணும். இந்த 2ம் வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. எண்ணும் சக்தி, உணரும் சக்தி. உணர்வின் மூலமாக வருவது உணர்ச்சிகள், இது எமோஷன்ஸ் சொல்லுவாங்க, திங்கிங் அண்ட் ஃபீலிங். இது 2ம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த 2 தான் நமக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் கொடுக்குது, அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதுதான் மூல காரணம். இது 2ஐயும் எவன் வெல்கிறானோ அவன் வாழ்க்கையை வெல்கிறான். ரெட்டமாட்டு வண்டி கட்டி வண்டி ஓட்டுற மாதிரி. இது 2ம் சரியில்லாத மனிதனிடம், குடும்பத்திடம் நிம்மதி, அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எதுவுமே இருக்கிறது இல்லை. இது 2ஐயும் சமன்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி வைப்பதன் மூலமாக உங்க வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய ஒரு வழியை ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி ஃப்ரீயா சொல்லிக் கொடு. சகோதரர் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தியானத்துல நம்ம என்ன பண்றோம், தியானத்திற்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் புரியக்கூடிய ஒரு விளக்கம், எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு விளக்கம். எந்த பொருளை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக நினைக்கிறீர்களோ அதை பற்றி நீங்கள் தியானம் செய்கிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பள்ளி மாணவன் படிப்பை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தங்களுடைய குடும்பத்தை பத்தியோ, சமையலை பத்தியோ, வேலைக்கு போறவர் தன்னுடைய பணி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஒரு வியாபாரிக்கு நம்ம பணம் சம்பாதிப்பது எப்படி, ஒரு அரசியல்வாதிக்கு அடுத்த எலெக்ஷன் எப்படி ஓட்டு வாங்கலாம், இதே மாதிரி எண்ணங்கள். எது எண்ணம் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதோ அதுதான் நீங்க தியானம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே தியானம் செய்யறோம். ஆக்சுவலா நம்ம அனைவருக்கும் தியானம் என்பது தெரியும். ஆனா நாங்க என்ன பண்றோம், பல விஷயங்களை பத்தி, அதனாலதான் சொல்லுவாங்க எல்லா இடத்தையும் பாக்குறோம், எங்கேயுமே அம்பு விட மாட்டான்னு. இங்க விடலாமா, அங்க விடலாமா, அங்க விடலாமான்னு கையில வில்ல வச்சு சுத்திட்டு இருந்தாலும் அவன் கையில இருந்து அம்பு போகாது. அதை போன்று உங்களுடைய எண்ணங்கள் பல இடங்களில் செல்லும் பொழுது உங்களுடைய மனசுல ஒரு
ஒரு அப்படியே ஆட்டம் இருந்துட்டு ஊசலாடிட்டே இருக்கும், இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுனா எதை பார்த்தாலும் மனசு அங்கங்க போகும். மனசு போகும்போது கூட உணர்வுகளும் சேர்த்து பாதிக்கப்படுகிறது. நம்மள ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு பேசிடுறாங்க, அது முதல்ல காது வாங்குது, மனசு அதை அசைப்போடுது. அசைப்போடுறோம் நம்மள மரியாதை இல்லாம பேசினாருன்றத இதயம் நமக்கு சொல்லுது. இதயத்துலதான் உணர்வுகள் இருக்கு, இந்த இடத்துல மனசு இருக்குன்னு தோராயமா சொல்லலாம். மனது என்பது ஒரு ஃபீல்டு மாதிரி, நிலம் மாதிரி, விளை நிலம் மாதிரி எடுத்தா கூட. சோ நீங்க இது இரண்டத்தையும் நீங்க சரியாக கழிவாளம் போட்டு கொண்டு போகலன்னு சொன்னா மாடு தெரியகட்டி ஓட ஆரம்பிச்சு. அப்ப மாட்டு வண்டி மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க எங்க போய் சேருவோன்றதை யோசிச்சு பாருங்க. ரொம்ப எளிமையான பயிற்சி, ஆனா சுலபமானது அல்ல. உங்களுடைய எண்ணங்களை இவ்வளவு நாள் எது உங்களுக்கு முதலாளியாக இருந்துட்டு இருக்கோ அதற்கு நீங்கள் முதலாளியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இந்த தியானத்தின் மூலமாக கொடுக்கிறோம். எப்படி? எண்ணங்கள் சிதறி எல்லா இடத்திலும் ஓடக்கூடிய எண்ணத்தை ஒரே ஒரு விஷயத்தை பற்றி எண்ணக்கூடிய சக்தியை தியானம் வளர்க்கிறது. அதனாலதான் அவங்களுக்கு முதல்ல ஒரு அனுமானத்துடன் உட்காருங்கள் தியானத்தில் அவர் சொன்னார். உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கிறது. ஒரு அனுமானம் அங்கங்க சுத்திட்டு இருக்கு, இங்க பாரு அப்படின்னு நம்ம இதயத்துக்கு ஒரு கண்ட்ரோல், ஒரு இது எக்ஸசைஸ் கொடுக்கும். எக்ஸசைஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, முதல்ல அது அங்கங்க ஓடும், அதுக்கப்புறம் இங்கதான் பாக்கணுன்றது அது புரியாது. இவ்வளவு நாளாக நம்மளுடைய பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் நம்மளுடைய மனதிற்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம், உடலுக்கு பயிற்சி கொடுக்குறோம், எக்ஸசைஸ் பண்றோம், நடக்கிறோம், எதையோ பண்றோம். மனதிற்கு பயிற்சின்றது நம்மளுக்கு கொடுப்பதே இல்லை. அப்படி இந்த பயிற்சியை கொடுக்க 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 உங்கள் எண்ணமானது செம்மைப்பட்டு ஒரே இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த ஒரே இடத்தை பார்க்கும்போது அந்த இடம் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆன்மீகத்தில் என்ன சொல்ல, இருப்பதற்குள் உயரிய விஷயத்தை பாருங்க. பையன் படிக்கணும், ரொம்ப நல்லா படிச்சா நல்லது, காலேஜ் ஃபர்ஸ்ட் தான் நல்லது, போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சா நல்லது, அதோட இன்னும் பெரிதும் பெரிதுகள் பாரதியார் சொன்ன மாதிரி இருப்பதற்குள் உயரிய குறிக்கோள் எதுவாக இருக்க முடியும் பார்க்கும்போது கடவுள் சிந்தனை, கடவுளை பற்றிய எண்ணங்கள், எதிலிருந்து நாம் படைக்கப்பட்டோமோ அதிலிருந்து மீண்டும் அதே இடத்துக்கு திரும்பி போவது ஆன்மீக பாதையினுடைய குறிக்கோள். எதுவாக நீ எதை பற்றி நீ தொடர்ச்சியாக சிந்திக்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறாய்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார். ஒரு மாணவன் பரீட்சையில் நிறைய மார்க் வாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலே அவனுடைய கவனமானது படிப்புல வர ஆரம்பிச்சு. அதனாலதான் நாங்க இன்னைக்கு பல இடங்கள்ல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை அவர் முதலே சொன்ன மாதிரி இலவசமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களுக்கு காசு வாங்கணுன்ற அவசியம் இல்லை. டெய்லி சாயங்காலம் சூரிய ஒளி உங்களுக்கு வீட்டுக்கு மீட்டர் போட்டு அனுப்புதில்லை, இன்னைக்கு இவ்வளவு ஒளி கொடுத்துருக்க, சாயங்காலம் போயிட்டு எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் இவ்வளவு கட்டிட்டுன்னு சொல்றது இல்லை. நம்ம வரக்கூடிய காற்று, நமக்கு வரக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நிலம், மேலே இருக்கக்கூடிய ஆதாயம், குடிக்கக்கூடிய நீர், இது எதுவுமே நம்மள்கிட்ட காசு கேட்கறது. அதனால இயற்கையில் அமையக்கூடிய விஷயங்களுக்கு காசு வாங்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு எங்களுடைய குருநாதர்களுடைய கருத்து. அதை தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். நான் பல இடங்களில் எங்களை பார்த்து நம்பிக்கை இல்லாம எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன லூசா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் எல்லா இடத்துக்கும் வந்து எதற்காக சொல்லி கொடுக்குறீங்க? நம்ம ஊர்ல ஒண்ணு எப்பவுமே ஒரு ஒரு குதர்க்கமான எண்ணம் உண்டு, ஹிடன் அஜெண்டா என்ன, எதுக்காக நீ ஃப்ரீயா சொல்லி தர, ஏதோ நீ பண்ண போற, மூளை செலவை செய்வதற்காக வந்திருக்கிறாயா? அது எப்படி ஆயிடுதுன்னா, நல்ல விஷயம் செய்யறவங்க கெடுதல் செய்யறோம், அது கரெக்ட், திருடன் திருடதானே செய்வான், அவன் தப்பு கண்டுபிடிக்க மாட்டோம். திருடன் திருடானா நல்லா நல்லது செஞ்சா மட்டும் தப்புன்ற மாதிரி ஒரு எண்ணம். நீங்க அது மாதிரி சொல்ல பொதுவாக ஒரு அந்த மாதிரி ஒரு போக்கு உண்டு. இந்த எண்ணத்தை சரி செய்வதற்காக காலையில் தினசரி ஒரு 20-30 நிமிஷம் ஒதுக்கி வைக்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் செய்யும். உலகத்தில் இருக்கிறவங்க யாராலையுமே என்னிடம் தியானம் செய்வதற்கு, என்னை முன்னேற்றுவதற்கு, என்னுடைய சிந்தனைகளை சீர் செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை வாழ தெரியலன்னு அர்த்தம், இல்லைன்னா பொய் சொல்றாங்க. ஒரு
கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தரவு, ஒரு டேட்டா ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வயதானவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா 4 to 5 மணி நேரம் வாட்ஸ்அப் மட்டும் பார்க்குறாங்க. ரொம்ப கம்மி வாட்ஸ்அப் பார்க்காதவங்க. தமிழ்நாட்டில் ஒரு மனிதருக்கு 1.45 ரேஷியோட போன் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் 2 போன் வச்சிருக்கோம். மற்ற விஷயம் 2 இருக்கோ 1 இருக்கோ, இது மட்டும் எல்லாரும் 2 வச்சிருக்கோம். நீங்க வேற ஏதாவது தப்பா புரிஞ்சீங்கன்னா, நான் சொன்னது உங்களுடைய லங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். இன்னைக்கு நம்மளுடைய காசே கொடுக்காம உள்ள வந்து நம்மளுடைய தலையிலையும் நம்மளுடைய வீட்லயும் வாட்ஸ்அப் உட்காந்துருக்கு. நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்ல நிறைய டிகிரி வாங்கியிருக்கோம். எது வந்தாலும் ஒரு 10 பேர் ஃபார்வர்ட் பண்ணி உடனே அது செய், உடனே அது செய். அந்த காலத்துல வந்து ஒரு போஸ்ட் கார்டில் வரும், இந்த படிச்ச உடனே 7 பேருக்கு இந்த லெட்டரை நீ ஃபார்வர்ட் பண்ணா வீட்டில் ஏதாவது தப்பா நடந்துடும். கஷ்டப்பட்டு போஸ்ட் கார்டு நானே போட்டிருக்கேன். இப்போ அது வாட்ஸ்அப் வந்துச்சு, ஈஸி, செலவில் அப்படியே ஃபார்வர்ட் பண்ண குரூப்புக்கு போட்டேன்னா, அப்பா நான் போட்டேன், உலகத்துக்கு ஒரு பெரிய சேவை. அந்த 4-5 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வைங்க. உங்களுடைய மனது மெதுவாக 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 உங்களுடைய கைவசப்பட ஆரம்பிக்கிறது. எதை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த சிந்தனை மேல் உங்கள் மனது தொடர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணோம். அங்க எங்க லைட்டா அப்படியே அதில் பாஞ்சு போயிட்டு இருந்தாலும் திரும்பி வந்துடும். ரோடு போயிட்டே இருக்கும்போது டிரைவர் அப்படி லெஃப்ட் ரைட்டு கார் ஓட்டா திரும்பி ஸ்டடி பண்ணி காரை கொண்டு வர மாதிரி நீங்களும் அது மாதிரி கொண்டு வரதுக்கான ஒரு முதல் பை இன்னைக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்றாங்க. எல்லாருக்குமே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே பயிற்சி செய்வதற்கும் அது தெரியும். இது வந்து மனது சம்பந்தப்பட்டது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணம், உணர்வு, இது 2 தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. இந்த உணர்வு என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆறதில்லை. என்ன ஒருத்தர் திட்டினாரா நான் தோல் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன், இன்னொருத்தர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மனதில் சுமைகள் ஏற ஆரம்பிக்கின்றன. என் மருமகன் என்னை பத்தி பேசிட்டாரு, என்னோட உறவினர் இப்படி பேசிட்டாங்க, எங்க ஆபீஸ்ல சிலவங்க பேசிட்டாங்க, தேவையில்லாம நம்ம ஊர்ல தேனை பெருமாளாகிறது அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி 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 பெருசாகிடும். அதை வச்சு ஒரு 20 வருஷம் ரீசெண்டா ஒரு காமெடி சீன் பார்த்தேன். 2 குடும்பம் 20 வருஷமா சண்டை போட்டுருக்கு. ஏன்டா சண்டை? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. 20 வருஷமா சண்டை போடுறோம், போட்டுட்டு இருக்கோம். யார் ஆரம்பிச்சது? எங்க தாத்தா ஆரம்பிச்சாரு, அவங்க 2 பேர் போயிட்டாங்க, நான் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கோம். இங்கதான் இந்த சுத்திகரிப்புன்ற ஒரு விஷயம். இந்த உணர்ச்சிகள் எல்லாமே சேர்ந்து ஆங்கிலத்தில் எமோஷனல் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோணியில போட்டு தூக்கிட்டே போயிட்டு இருக்கும். இறக்கி வைக்கிறது ரொம்ப ஈஸி. இதைதான் சுத்திகரிப்புன்றது. சாயங்காலம் தினசரி ஒரு 10-15 நிமிடம். லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும். அன்றாடம் நீங்கள் சமைத்து முடித்தவுடன் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் தான் படுக்க போவீங்க. எதனால? மறுநாளைக்கு ஒன்று பாத்திரம் வேணும். 2வது, ஏற்கனவே சமைச்ச பாத்திரத்துல சமைச்சிங்கன்னா சாப்பாடு கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸ்மெல்லு நல்லா இருக்காது, தீஞ்சு போயிடும். அதனால அன்னைக்கு இதை போன்று உங்களுடைய உணர்வுகளை அன்றாடம் தினசரி குளிப்பாட்டுற மாதிரி நினைச்சோம். குளிப்பாட்டினா உடல்ல இருக்கக்கூடிய அழுக்கு போகும். அதை போன்று இந்த சுத்திகரிப்புன்ற பயிற்சி மாலையில் செய்யும் பொழுது அன்றாடம் எனது மனதில் ஏறிய சுமைகளை நான் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு செல்ஃப் பிராக்டிஸ். இது 3மே நீங்களே பண்றதுதான். இதுதான் நீங்க யார்த்தையும் போகணுன்ற அவசியம் இல்லை. வீட்டுல உட்கார்ந்த இடத்துல உட்காந்து உங்களால தரையில சம் பண்ணிட்டு உட்கார முடிஞ்சா உட்காரலாம், சேர்ல உட்காரலாம். இன்னைக்கு எல்லாரும் சேர்ல உட்காந்து தியானம் பண்ணிடுவோம். இந்த சுத்திகரிப்பை செய்வதன் மூலமாக அன்றாட பிரச்சனைகளை இறக்கி வச்சுட்டு மறுநாளைக்கு நான் போறேன். 20-30 வருஷமா எல்லா சுமையும் தூக்கிந்தானே எப்படி கஷ்டம். இதுக்கு நான் ஸ்கூல்ல போகும்போது அவங்களுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிள் காட்டும். ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடியை தூக்கி பிடிப்பா அப்படின்னு. வெயிட்டா இருக்கா? இல்லைங்க, வெயிட்டே இல்லை. ஒரு 5 நிமிஷம் பிடி, ஒரு 10 நிமிஷம் பிடி, 15 நிமிஷத்துக்கு மேல சார் கை வலிக்குது. ஏன்பா முதல்ல பிடிச்சதோடு கிளாஸ் வெயிட் இல்லைன்னு சொன்னேன், இப்ப எப்படி கை வலிக்குது? ஏன்னா ரொம்ப நேரமா பிடிச்சிட்டு இருக்கு. எதை நீங்கள் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்கீங்களோ தாங்குறீங்களோ அது உங்களுக்கு சுமையாக மாறுகிறது. அதை அன்றாடம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். பல நேரங்கள்ல நம்மளுக்கு 5-10 வருஷம் முன்னாடி நான் பல இடங்களில் கேட்கறது உண்டு. இன்னைக்கு தேதி 13 ஏப்ரல் 2026.
13 ஏப்ரல் 2025 எதுக்காக வருத்தப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க, யாருக்கா ஞாபகம் இருக்கா? இருக்காரு. ஆனா அன்னைக்கு அது பெரிய விஷயம். உலக போகிற அளவுக்கு நம்ம யோசிச்சிருக்கோம். அவன் தீர்த்தறான் பாரு, பண்ணிடுறான் பாரு, போன் எடுத்து என்ன பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டோம். இனி யோசிச்சு பார்த்தா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். இதுக்காகவா நம்ம சண்டை போட்டோம், இதற்காகவா வருத்தப்பட்டோம் அப்படின்ட்டு இருக்கு. அதை போன்று அன்றாடம் இறைக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். எண்ணமானது உங்கள் கையில் வரும்பொழுது உங்களுடைய சிந்தனையானது நேர்படுகிறது, செம்மைப்படுகிறது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், வாழ்க்கையை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள், செயல் திட்டங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக அமையாது. தியானம் செய்யும்போது முக்கியமாக என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தெளிவான எண்ணம். ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா லைஃப்ல அப்படியே ஓடிட்டே இருக்கும். தெளிவா இங்க இப்படிதான் போறோம்னா அப்படி போனோம், இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், இங்கேயும் போகலாம், அங்கேயும் போகலாம்னு கன்ஃபியூஷன் ஆயிடும். இந்த தெளிவு வருகிறது. இரண்டாவது முக்கியமாக அமையக்கூடிய விஷயம், உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. யாராவது திட்டினாங்கன்னா கோவம் வருமாதான் கோவம் வரும். ஆனா அந்த கோவம் வர நேரத்துல டக்குன்னு உட்காந்து ஒரு 2 நிமிஷம் சுத்திகரிப்பு பண்ணீங்கன்னா போதும். ஸ்பாட் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்பாவது என்னுடைய மனது சஞ்சலப்படுகிறது, யாரோ ஏதோ செய்து விட்டார்கள், யாரோ ஏதோ பேசினாங்க, என் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னா டக்குன்னு உட்காந்து 2 நிமிஷம் சுத்திகரிப்பு பண்ணிப்பாரு. நீங்க ஏற்கனவே கத்துட்டீங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கத்துக்காதவங்க நாளைக்கு எங்களுடைய தன்னார்வ தொண்டர்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த நேரத்துல அந்த சுத்திகரிப்பு பண்ணீங்கன்னா, ஓய் போப்பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தமிழ்ல அந்த காலத்துல ஒரு ஃபேமஸ் பாட்டு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சித் ஸ்ரீராம் பாட்டு ஒண்ணு உண்டு. இதுவும் கடந்து போகும் ஒரு பாட்டு இருக்கு, கேட்டு பாருங்க. என் குருநாதருடைய ஃபேமஸ் கொட்டேஷன் இது. திஸ் டூ ஷால் பாஸ். யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி திரும்பி பார்க்கறதுல படுகிற ஸ்டேஜ் வந்துடும் பர்மனண்டா. இதுக்காக எவ்வளவு நாள் ஆசைப்பட்டோம், இதுக்காக எவ்வளவு நேரம் சண்டை போட்டோன்ற மாதிரி. இது இரண்டும் சரிவராத போது என்னை மீறிய ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியிடம் என்னால் ஒரு பிரார்த்தனையை வைக்க முடியும்ன்றத புரிய வைக்கிறதுக்காக இந்த பிரார்த்தனை. இரவு நேரமும் காலையில் எழுந்த உடனும். இது 2 தான், 3 விஷயங்கள் தான் மொத்தம். தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. இது செய்யறதுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷலா படிச்சிருக்கணுமா? 1930களில் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, மேபி வயதாரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓட்டு போடுறதுக்கு நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாலும் அவங்களால ஓட்டு போட முடியும். எவ்வளவு பேருக்கு தெரியும்? அதுல படிச்சிருந்தீங்களா கூட தெரியாது. அதுக்கப்புறம் தான் அதை மாத்தினாங்க. இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க தான் ஓட்டு, மற்றவங்களும் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு யோசிக்க தெரியும், சிந்திக்க தெரியும், அவனால தான் சரியான ஒரு சர்க்காரை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயகன்றது வரும்பொழுது எல்லாருக்கும் அந்த விஷயமானது, ஓட்டு சக்தியானது கொடுக்கப்பட்டது. இதே மாதிரி இந்த தியானமானது நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும். ஒரே குவாலிஃபிகேஷன் தான் வேணும். உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்தில் ஆசை இருக்கணும். நான் வாழ்க்கையை நிம்மதியா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா வாழணும், பெரிதாக சிந்திக்க வேண்டும், ஆனால் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க யாருமே வாழ்க்கையில கம்மியா யோசிங்க, சம்பாதிக்காதீங்கலாம் சொல்றது. நல்லா சம்பாதிங்க, நல்லா செய்யுங்க. ஆனா அந்த பெரிய வெற்றியை நோக்கி போகும்போது வரக்கூடிய சிறு சிறு சறுக்கல்களையும் தடைகளையும் தாங்கக்கூடிய சக்தியை தியானம் கொடுக்கிறது. வரலன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் இயற்கை எனக்கு இதை கொடுக்கவில்லைன்றது எனக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது. இது வரும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கரும்புன்றதும் ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை, இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கூலியும் ஃப்ரீ. கூலின்றது பல விஷயங்கள் சேர்ந்தது. ஆன்மீக முன்னேற்றம், ஒரு நடுநிலையாக வாழ்க்கையை பார்க்கக்கூடிய தன்மை, எல்லோரையும் மன்னிக்கும் சுபாவம், எல்லோரிடலும் எல்லாத்தையுமே ஒரு கடவுள் தன்மையை பார்க்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை, ஆண் பெண் ஜாதி மதம் பாகுபாடு இல்லாமல் எல்லோரோடும் சமரசமாக இருக்கக்கூடிய, சமமாக பாவிக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம வர ஆரம்பிச்சோம். அதாவது நான் முதல்ல சொன்னேன், கரும்பு தின்ன கூலியான்னு கிராமத்துல சொல்ற மாதிரி கரும்பும் ஃப்ரீ, அதன் மூலமாக வரக்கூடிய கூலியும் உங்க கையில தான். நீங்க தான் முடிவு பண்ணி என்ன கூலி வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். கூலி என்னன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான கரும்பு என்ன சாப்பிடணுன்றது நீங்க முடிவு பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை தியானம் பண்ணணுமா பண்ணலாம், 4 தடவை தியானம் பண்ணலாமா பண்ணலாம், ஃப்ரீயா இருக்கும்போது தியானம் பண்ணலாமா பண்ணலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஊர்ல போகும்போது கேட்டார், நைட்டு 10 மணிக்கு தியானம் பண்ணலாமா? எப்போ வேணா தியானம் பண்ணலாம். எப்போ மூச்சு விடலாம்?
எப்போனா மூச்சு விடலாம். எப்போ மற்றவங்க பேசினா காதல கேட்கணும், எப்போ பேசினாலும் கேட்கணும். அதை போன்று இந்த தியானம் என்பது நீங்க எப்போ வேணா இதை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பெல்லாம் ஒரு மொபைலை கையில் எடுத்து சும்மா டைம் பாஸ் பண்ணணும்னு தோன்றோ மொபைலை ஒதுக்கி வச்சுட்டு தியானம் பண்ணிப்பாரு. 4 நாள்ல மைண்ட் ஒழுங்கா மாறிடும். இது உங்களுக்கு இன்று இந்த கிராமத்தில் இந்த இடத்தில் எல்லோரும் வந்து அமர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவர் கொஞ்சம் தட்டி விடுங்க நடுவில். இதை ஏற்படுத்தி கொடுத்த அவர் டாக்டர் தாங்க அவர் தம்பி பார்பா. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த கிராமத்து பெரியவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பயிற்சியை தயவு செஞ்சு தொடர்ச்சியாக செய்யுங்க. கரும்பு இதன் மூலமாக வரக்கூடிய கூலி என்னன்றதை நீங்க முடிவு பண்ணி, உங்களுடைய வயது என்ன என்பது முக்கியமல்ல, இன்றிலிருந்து உங்களுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய லைஃப் ஆனது இன்னும் செழிப்பாக, நன்றாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.